ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் பக்தியுடன் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளை தினமும் நினைத்து வழிபடுவான். ஆனால் வாழ்க்கையில் அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது. வேலையில்லை, பணமில்லை, குடும்பம் கவலை. ஒரு நாள் அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. ஒரு தடவை நான் திருமலை திருப்பதி கோவில் சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆனால் அவனிடம் பயணச் செலவுக்கும் பணமில்லை. அதனால் அவன் நடந்து செல்ல முடிவு செய்தான். மலையை ஏறும் சோதனை. அவன் பல நாட்கள் நடந்து திருப்பதி மலையை அடைந்தான். மலையை ஏறும்போது அவன் மிகவும் சோர்வாகிவிட்டான். பெருமாளே, நான் உன்னை பார்க்க வந்தேன், எனக்கு சக்தி கொடு என்று அழுதான். அந்த நேரத்தில் ஒரு வயதான மனிதர் வந்து அவனுக்கு தண்ணீர் கொடுத்து உதவினார். மகனே, இன்னும் கொஞ்சம்தான், போய் பெருமாளை தரிசு என்று சொன்னார். ராமு அந்த மனிதருக்கு நன்றி சொல்லி மேலே சென்றான். அதிசயம்! அவன் கோவிலுக்குள் சென்று ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளை பார்த்ததும் கண்களில் கண்ணீர் வந்தது. என் வாழ்க்கையை காப்பாற்று என்று மனதார பிரார்த்தனை செய்தான். தரிசனம் முடிந்து வெளியே வந்தபோது அவன் உதவிய அந்த வயதான மனிதரை தேடினான். ஆனால் யாரும் அவரை பார்த்ததாக சொல்லவில்லை. அப்போது கோவில் பூஜாரி சொன்னார், இன்று பெருமாள் அலங்காரம் அந்த வயதான மனிதர் போல இருக்கிறது. அதை கேட்ட ராமு அதிர்ச்சியடைந்தான். அவன் உதவியவர் வேறு யாருமில்லை, பெருமாளே. அந்த நாளுக்கு பிறகு ராமுவின் வாழ்க்கை மெதுவாக மாறியது. அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது. குடும்பம் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தது. அவன் தினமும் சொல்லுவான், நம்பிக்கையுடன் அழைத்தால் திருப்பதி பெருமாள் கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஓம் நமோ நாராயணா. உங்கள் அருள் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.